ஹெல்மெட் தான் எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்ம அழகாக இருக்குது. இப்போ ஹெல்மெட் பார்க்கவே ஒரு 200 சிசிக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் மெத்த பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜியா வந்து லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அப்போ வந்து நான் ஸ்டிக்கர் தான் முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நம்ம கீழே இருந்தப்போ சின்ன சின்ன கிராக்லாம் விழுந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கர் அசிங்கமாக இருந்துச்சா, நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் உரிச்சு விட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி போய் ஜியாவுக்கு ஃபுல்லாக அந்த அடிபட்ட இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, அப்புறம் வந்து டேங்க்கில் எதாவது பண்ண முடியுமா, என்ன பண்ணலாமா புதுசாக க்ரியேட்டிவாக அப்படின்னு பார்த்துட்டு அதை பற்றின விளாக் தான். ஸோ வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல் எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா பைக் ரிலேட்டடான, அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ், அப்புறம் சும்மா ஏதாவது ஒரு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அது போக நம்ம வந்து 1K ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நம்ம மென்மேலும் வளர்ந்து போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு நான் மோட்டோ வ்ளாக்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பாய். இதோ அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு மாதிரி வெயிலும் இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்ல, மழையும் இல்லாமல் ஒரு மோடமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லுவாங்களே. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம மிரர் வேறு, இந்த சைடு மிரர் வேறு இருந்தால் இந்த இது வந்து கீழே விழுந்ததில் வந்து இந்த இடம் டேமேஜ் ஆகிடுச்சு போல உள்ள. அதனால் என்ன ஆகுதுன்னா, எப்படி சொல்ல, ஆட்டோமேட்டிக்காகவே கண்ணாடி வந்து இப்படி கீழே கவுந்துருது. நானும் டைட்டு வச்சு பார்த்தேன், டைட் வைக்கவே முடியல. டைட்டு ஃபுல் டைட்டில் இருக்குது, ஆனால் உள்ளே ஏதோ பிரச்சனை போல். பார்ப்போம், முடிஞ்சால் மாற்றி வேறு கண்ணாடி தான் மாற்றணும். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு நம்ம ஜியாவுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதாங்க. அது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு எங்கெங்கே அடிபட்டிருக்கு, எதெல்லாம் நம்ம ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது போக வந்து நான் இங்கனக்குள்ளே ஜியான்னு எழுதுவோமா இல்லை இங்கனக்குள்ளே எழுதுவோமா அப்படின்றதான் யோசிச்சுட்டே இருக்கேன். அது அவள் பேர் இங்கனக்குள்ளே இருக்கணுன்றது நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம பைக் வாங்கின புதுசில் நான் இப்போ ஒட்டியிருந்தேன் ஒரு வாட்டி. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து ஒட்டணும் அப்படின்ட்டு முடிவெடுத்தேன். சரி திரும்பி ஒட்டுவோம் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அது போக வந்து நமக்கு இன்னும் இந்த கால் புண்ணு சரியாக ஆகலைங்க. கட்டை விரல் அடித்தனால சுத்தமாக இன்னும் சரியாகாமல் ரொம்ப வலிக்குது. திடீர்னு வீங்கிக்கிறது, திடீர்னு வந்து ரொம்ப இதாகுது. அது போக சொல்லுவாங்களே பட்டைக்கால்லே படும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு புண்ணு இருந்தால் அந்த புண்ணுலே அதே மாதிரி ஒரு வாட்டி ஃபோனை கரெக்டாக கால்லே ஃபோனை கீழே விட்டுட்டேன். டம்முன்னு போய் அந்த புண்ணுலேயே அடிச்சிருச்சு ஃபோனு ஒன்றா. அப்புறம் வந்து முந்தானேத்து நான் பசங்க எல்லாம் சேர்ந்து டர்ஃப் போயிருந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கு. எல்லோரும் கிரிக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, கையில் தான் கிரிக்கெட்டில் வந்து பந்தை பிடிப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், லூஸ் இப்போ என்ன பண்ணிட்டேன், பால் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்துச்சு கீழே. சரி காலை வச்சு அடித்தோம்னா பந்து பவுன்ஸ் ஆகும், நம்ம கேட்ச் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பால் சரி ஸ்பீடு தக்காளி நான் காலை அப்புன்னு நீட்டிட்டேன். ஒரு அடினாலும் உசுறு போகிற மாதிரி அடிச்சிச்சு. புண்ணு அப்படியே பிஞ்சிருச்சு. ரன்ன வலி என்னால் அது எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, சொன்னாலே கூசுது கையெல்லாம். ஸோ அப்படி ஒரு அடி, சரியான அடிங்க. அதுக்கப்புறம் சரி அப்படியே விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நானும் பெருசாக காட்டிக்கல, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நேற்று எங்கள் கடைக்கு போயிருந்தேன். கடையில் நின்றுக்கப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த கால் வந்து ஒன்று உரச முடியல, திரும்பி அந்த பக்கம் திரும்பி பிஞ்சிருச்சு. சரி வலி தாங்க முடியல. அதுவும் இப்போவும் ஆறாமல் ஒரு மாதிரி வேதனையாகவே இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக ஆறிடும். மோஸ்ட்லி எனக்கு புண்ணு வந்து ஆறிடும், பட் இந்த புண்ணு தான் கொஞ்சம் ரொம்ப டெய்லி. மற்ற எல்லா இந்த கையெல்லாம் பாருங்கள், கையில் ஒரு 5 நாள்லேயே ஆறிடுச்சு கை. அப்புறம் வந்து இந்த மற்ற இடத்துல அது வந்து கொஞ்சம் எலும்புக்கிட்ட இந்த இதாக தான் இங்கனக்குள்ளே அடிபட்டனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரியாயிரும். அதான் சொல்லலை, இவ்வளோ நேரம் வெயில் அடித்து கொளுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. இல்லைடா இப்படி வெயில் அடிக்குது, இப்போ வீடியோ எடுப்போமா இல்லை 4 மணிக்கு போகுமான்னு யோசித்தேன். சரி வா பார்த்துக்கலான்னு கிளம்புனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளைமேட் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி மேகமூட்டமாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த அனல் காற்றுன்ற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்பப்போ சில்லுன்னு இருக்குது, அப்பப்போ இப்படி சூடாக இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் அப்படி இருக்குது. நம்ம மிரரே இல்லாமல் ஓட்டி பழகிட்டோமா, இப்போ சடனாக மிரரு போட்டு ஓட்டவும் லைட்டாக கை கூசுகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. எதுலேயே இடிச்சிருமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது.
நான் பைக் வாங்கினதுலேருந்து நம்ம ஜியா நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு அரை மாதம் தான் நான் வந்து வண்டிக்கு மிரர் போட்டிருந்தேன் அந்த ஆர்டிஓ டைமு. ஏன்னா நம்ம பைக் வந்து புதுசாக நம்ம தான் ஃபஸ்ட்டு வேறையா, இன்னும் ஆர்டிஓ ரிஜிஸ்டரே பண்ணாமல் தான் நம்ம பைக் எடுத்திருக்கோம். அதனால் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் பக்கம் வந்து ஆர்டிஓவே பண்ணாமல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 1000+ ஓட்டினேன், 1500 நினைக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸே முடிச்சிட்டேன் நம்பர் பிளேட்டே இல்லாமல். அது வரைக்கும் தான் நான் கண்ணாடி போட்டிருந்தேன். ஆர்டிஓ பண்ணுறதுக்கும் ஆர்டிஓ பண்ணதுலேருந்து கழட்டினவன் தான். அதுக்கடுத்து நான் மிரர் போடவே கிடையாது. ஸோ அப்புறம் நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, சரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்றக்காண்டி எடுத்து டக்கு நானும் மாட்டிட்டேன். ஆக்சுவலி அது என்கிட்ட இருக்கான்றதே எனக்கே தெரில. நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருந்தேன். நான் கூட மிஸ் ஆகிருக்குமோ, புதுசு வாங்கணுமோன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவர் வச்சுருந்தார். அப்புறம் எடுத்து மாட்டினா இப்போ கையெல்லாம் கூசுதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. புது ஃபீலாக இருக்குது ஜியாவை இப்படி பார்க்கல. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஸ்டிக்கர் கடைக்கு வந்தாச்சு. ஸ்டிக்கர் கடை இருக்குது. வண்டி எங்கே நிப்பாட்டுறது? சரி, நான் போய் ஸ்டிக்கர் கடையில் மேலே ஸ்டிக்கர் விட்டுவாங்களான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, உள்ளே ஏற்றி போட சொல்லுவாங்களா இல்லை எங்கேயும் நிற்க சொல்லுவாங்கன்னு தெரில. அந்த அக்கா வேற நம்மளை ஏன் அப்படி பார்க்குறாங்க? ஸோ நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இங்கே ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் ஒட்டியிருந்தேன். பட் இப்போ வந்து ஆள் இல்லையா இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. அதனால் நம்ம வேறு கடையை தான் தேடி போக வேண்டும். நான் இங்கே தான் லாஸ்ட் டைம் ஒட்டினேன், நல்லா இருந்துச்சு. எப்படி நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டும் கம்மி. ஒரு இந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்டில் அந்த இது தேஞ்சதுக்கு அதுக்கும் சேர்த்து ஸ்டிக்கர் ஒட்டினேன். ரெண்டுக்கும் சேர்த்து 100 80 தான் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப கம்மியாக தான் பண்ணாங்க. சரி, அதனால தான் இங்கேயே திரும்பி வந்தேன். பட் இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையா, அதனால் நம்ம இப்போ வேறு இடத்தை நோக்கி செல்ல வேண்டும். எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இனிமையாக இருக்குது, இன்பமாக இருக்குது ஐயா. ஐயோ செம்மையாக இருக்குது அந்த சவுண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டு. இதே சூப்பர் பைக்லலாம் இருந்தால் எப்படி கேட்கும்? அப்படியும் இப்படி தான் கேட்கும். வாங்குவோம். இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்குல Z900, பார்த்தேன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. அந்த லவுடே இல்லைங்க அதில். அந்த இருந்து அந்த பேஸ் ஒரு மாதிரி ரகடாக இருக்கும் பார்த்தீங்களா. ஐடியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே ஸ்பீடாக இந்த நோட் தான் அப்படியே இருக்கும். இப்போ அந்த உடனே நம்மளை கிராஸ் பண்ணி நம்ம இங்கே நிற்கிறோம்னா அந்த அங்கேருந்து கிராஸ் பண்ணி இங்கே வராங்க. சவுண்ட் எப்படிமா இருக்குது? இப்படி தான் இருக்குது. ரொம்ப பேஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அந்த லவுட்னஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப மாற்றிட்டாங்க. எனக்கு Z900னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அந்த பைக்கை அது அந்த சவுண்டுக்கு தான் ஒரு அடிக்ட்டு. ZX10R ரொம்ப பிடிக்கும். எனக்கு சூப்பர் பைக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது வந்து ZX10R, Z900, அப்புறம் வந்து ஹைபுசா. இது 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான் பங்கமாக இருப்பானுங்க பயிலுக, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டுக்காட்டி இருக்குல்ல, மல்டி ஸ்டார்ட் V4, அது பிடிக்கும். அதை நான் உட்காந்து அப்பப்போ பார்ப்பேன். அது ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அந்த பைக்ஸ்லாம். வாங்குவோம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். அப்பா பிக்கப்டா டே, சடன் பிக்கப் இருக்குடா வண்டியில். நான்லாம் ஜியாவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என் கையில் ஜியாவை கொடுத்து ஓட்டி காட்டுறா. இன்னும் நம்ம எத்தனை சூப்பர் பைக் வாங்கிட்டு நான் ஜியாவை ஓட்டினாலே நான் இதே தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம செலத்தை அடிச்சிக்கவே முடியாது.
தங்கம் பெற்ற வண்டியை போய் இப்படி சொல்கிறீங்களேடான்னு தோணுச்சு. என் வச்சுருக்கவங்களே சொன்னேன் வேணாண்டா நல்லா இல்லை மைலேஜ் தரல. நம்ம ஜியாவே 40 கொடுக்குறோம் மைலேஜ். ஸோ மைலேஜ் வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மைலேஜ் வீடியோ வந்து ஐகானில் தரேன், செக் பண்ணி பார்த்துருங்க மறக்காமல். நம்ம ஜியா 40 தரா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்குது. அது போக பவர் இல்லை. டே இந்த வண்டியில் பவர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்களாம் பால்ட்டப்பாவாக இருப்பீங்களா? சத்தியமாக உண்மை. ஐயா ரைட்டு. வண்டியில் பவர் என்ன பவர், ஐயோ நல்லா இருக்குங்க. சடன் பிக்கப்பாக இருக்கட்டும், அப்புறம் வந்து டாப் அண்ட்லேயே இருக்கட்டும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு 200cc நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் மெத்த பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். என்எஸ்என் தாராளமாக வாங்கலாம். அப்புறம் வந்து நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த வண்டி இப்போ கிடைக்குமான்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாடல் இப்போ கிடைக்காது. இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுனா ஒன்லி எல்இடி டிஸ்பிளே, எல்இடி தான் ஃபுல்லாமே. ஸோ கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் எனக்கு. ஆக்சுவலி இந்த மாடல் வந்து 3 வருஷம் ஆச்சு. ஸோ ஸ்டாக் அவுட் தான் இருக்கும் எப்படியும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு வந்தாச்சு. இதுவான்னு கேட்டிங்கன்னா இது இல்லை, இதோ இருக்குது பாருங்க, இதுதான் ஸ்டிக்கர் கடை. சரி அப்படியே என்ன கேட்டுட்டு கண்டினியூ பண்ணவா? ஸோ அவ்வளோதான், நம்ம அளவு எடுத்தாச்சு. ஸோ அப்படியே டேரெக்டாக ஒட்ட ஆரம்பிச்சாங்க. செட்டு 250. லாஸ்ட் டைம் ஒட்டினதும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதனால தான் எடுத்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜியாவுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கையை மறைச்சிருக்கேன்னா அதை நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன். அது நான் வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நான் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுறேன். ஸோ ஜியா ஃபாண்ட் தான் நல்லா இருக்கா. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே நம்ம ஹெல்மெட்டுக்கும் அப்படியே போட்டுருவோம். ஒரு நேரம் நான் உள்ள ஸ்டிக்கருக்கு ரேட் எழுதி இந்த மாதிரி நேம் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பார்க்குறேன் நல்லா இருக்குங்க. பெருசாக அது தெரியவே இல்லை, டோட்டலாக மறைச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதுலேயும் போட்டிருக்காங்க அந்த நேம் ஸ்டிக்கரு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதில் போடுவாங்கன்னு, பட் இதுலேயுமே போட்டு பங்கம் மட்டும் இருக்குது. பெருசாக நம்ம ஜியா பார்த்தா ஒன்றுமே தெரியல பாருங்கள். நல்லா இருக்குல்ல. மொத்தமாக காமிச்சுனா நம்ம ஹெல்மெட்டுக்கு வந்து லோகோ ரெடி. ஸோ அந்த சைடு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நேம் ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் அது வந்து அங்கே வந்துடும், பின்னாடி நேம் வந்துடும். அப்புறம் ஹெல்மெட்டில் வந்து இங்கே வந்து சோலோ ட்ராவலர் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்கள சேர்க்கலை. ஜியா ஒட்டியாச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த சர்ப்ரைஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் மோட்டோவில் அதில் காட்டுறேன். ஸோ நம்ம வண்டிக்கு நான் என்ன ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிம்பிள் தாங்க ஒட்டியிருக்கேன். இதைத்தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே பைக் நல்லா இருக்குது. அப்படியே மோட்டோ லாக் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பப்ளிக் ஆனால் நான் பேச முடியல சவுண்டாக. இப்போ ஸ்டிக்கர் கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். ஆனால் பப்ளிக்கில் ஏங்க என்னால் பேசவே முடியல, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அந்த கூச்சத்தை எடுத்து உடச்சிறியணும். ஒரு சில நேரம் நல்லா பேசிடுறேங்க, சரி விடு யார் பார்த்தா என்ன அப்படின்னு நான் பேசிடுறேன். ஒரு சில நேரம் வந்து அப்படியே மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னடா நம்ம வீடியோ எடுக்கிறோமே, அந்த ஸ்லாங்கே என்னால் பேசவே முடியாது. நீங்கள் இப்போ நம்ம பண்ண வீடியோலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவ்வளோதான், கண்டுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய லூசு பசங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரு வெஹிக்கிள் ஒன்று பெரிய வெஹிக்கிள் வருதுன்னா நடுவில் கேப் அடித்து போகிறது, அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் 2 பேர் வருது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். மைக்கு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல கொஞ்சம் குட்டி குட்டியாக, அது அப்படியே வாய்க்குள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜியாவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜியா பேர் எழுதியிருக்கோமா 1. அது போக வந்து இது ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுல, ஸோ அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க இதுலேயும் சேர்த்து ஒட்டிட்டாங்க. ஸோ சுத்தமாக ஒன்றுமே தெரில, அந்த உடஞ்சிருக்கதே தெரில.
அப்புறம் ஃபைனலி நம்ம இந்த சிம்பிள் ஒட்டியிருக்கோம். ஸோ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் ஸோ எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஸ்டிக்கர் நான் கேட்ட எல்லா கடையிலையுமே இந்த ஸ்டிக்கர் இல்லைன்னு தான் நான் கேட்டிருந்தேன். பட் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்குன்றோடனே நான் டக்குன்னு எடுத்து ஒட்டி விட்டேன். ஸோ இது ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான விலாகு. ஸோ நம்ம இதில் ஸோ இதுக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்னா, நமக்கு வந்து இந்த நேமுக்கு, அப்புறம் இந்த சைடு ஸ்டிக்கர், அப்புறம் இந்த ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் ஹெல்மெட். ஸோ நிறைய ஹெல்மெட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹெல்மெட் தான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ செம்ம அழகாக இருக்குது இப்போ ஹெல்மெட் பார்க்கவே. ஸோ நம்ம நம்ம சேனல் நேமை வந்து நான் ஹெல்மெட் ஒட்டிக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங் ஒட்டுமா இல்லை நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒட்டி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்படி பார்க்கல ஹெல்மெட் செம்ம லுக்காக இருக்குங்க. நம்ம ஸ்பாய்லர் மட்டும் வாங்கி போட்டோம்னா போதும். அப்புறம் பெயிண்ட்டு லைட்டாக மாற்றி விட்டோம்னா இன்னும் சூப்பராகிடும். ஸோ நம்ம ஜியாவை பாருங்கள், அங்கே அழகாக இருக்கா. ஸோ எனக்கு அந்த பெருசாக அந்த ஸ்டிக்கரே நமக்கு தெரில பாருங்களேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணவா. ஸோ எனக்கு இதுதான் பார்க்க அழகாக இருக்குங்க. அது போக எனக்கு அந்த சிம்பிள் இன்னும் லைக் ஆகுது இருக்க. ஸோ எத்தனை பேருக்கு ஜியா இப்படி அந்த சிம்பிளோடு பார்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மோட்டோ விலாகில். இது கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் 12 இன்ச் 4. இது மட்டும் ரேட்டு கூட 80 ரூபா பக்கம் சொன்னாங்க. இது ஒரு 80. அப்புறம் ஜியான்னு எழுதியிருக்கோம்ல, ஜியா, அப்புறம் இது மூணு சேர்த்தே நமக்கு 200 சொன்னாங்க. நான் அந்த ரெண்டை கொஞ்சம் பேசினேனே, இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே, நான் லாஸ்ட் டைம் ஒட்டும்போது 100க்கோ 80க்கோ தானே ஒட்டினேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நீ 150 ரூபா கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் 150 ரூபா சொன்னேன்னா, அவர் அந்த ரெண்டை பேசியானே இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேனே, இந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இதோட சேர்த்து சொன்னோம்னா 250 சம்திங் சொன்னாங்க. அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸாஸ்ட் நோட்டு தான் கேட்க அமங்கமாக இருக்கு. அட என்ன எக்ஸாஸ்ட் நோட்டு சொக்கா. ஸோ நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம ஜியாவுக்கு இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் எப்படி பிடிச்சிருக்கா. ஸோ இந்த வியூ எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரில. ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தெரியும் இந்த வியூவில் ஜியா எப்படி தெரியுறான்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, அது மாதிரி ஸ்பீடாலாம் வண்டி ஓட்டாதீங்க, பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ இந்த இப்போ கட்டடிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவானுங்க. ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. அது மாதிரி ஜங்ஷன்ஸில் மோஸ்ட்லி ஸ்பீடாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் போங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.